இந்த வீடியோவில் 51 சக்தி பீடங்கள் உள்ளன. 51 சக்தி பீடமும் எப்படி உருவானது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். 51 சக்தி பீடத்தையும் இந்த ஒரே இடத்தில் தரிசனம் செய்யலாம். வாங்க. தாக்ஷாயணியின் உடல் பாகம் மற்றும் அவர் அணிந்திருந்த அணிகலன்கள் விழுந்த இடங்கள் ஒவ்வொரு சக்தி பீடமாக மாறியது. 51 சக்தி பீடம் எப்படி உருவானது என்பதை குமார் என்ற ஐயர் விவரிக்கிறார். தற்போது கேட்கலாம் வாங்க. பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த பொன்னான வேளையிலே நமது சேலம் மாவட்டம் அழகாபுரம் தெய்வீக திருமண மண்டபத்தில் 51 சக்தி பீடமாக விளங்கும் 51 முதலில் 51 சக்தி பீடத்தின் விளக்கம் என்னவென்றால், மகாதேவதாபியோனமாக ஸ்ரீ நமது தக்ஷ மகாராஜாவிற்கு மகளாக பார்வதி தேவி வந்து பூலோகத்தில் பிறக்கும் பொழுது ஈசனை எதிர்த்து தக்ஷ மகாராஜா ஒரு ஹோமம் நடத்துகிறார். அந்த ஹோமத்திற்கு பார்வதி தேவியை செல்ல வேண்டாம் என்று சிவபெருமான் தடுத்தும் பார்வதி தேவி இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள வந்த பொழுது சிவபெருமான் கோபத்துடன் பூலோகத்திற்கு வந்து பார்வதி தேவியிடம் முறையிட, பார்வதி தேவியோ வெகு கோபத்துடன் அந்த ஹோமகுண்டத்தில் இறங்க மகாவிஷ்ணுவிடம் சக்கரத்தில் 51 துண்டுகளாக வெட்டி, அதாவது முகம், கண், கால், மூக்கு, பல், தாடை, விரல்கள், மனம், இதயம்னு ஒவ்வொரு பாகமாக இந்த உலகத்தில் எல்லா பக்கமும் விழுந்தது. அதாவது பார்த்திங்கன்னா 51 துண்டுகளாக விழுந்த இடத்த தான் நம்ம 51 சக்தி பீடமாக நம்ம வந்து இப்போ வந்து வணங்கி கொண்டு இருக்கோம். இந்த 51 சக்தி பீடத்தில் தமிழ்நாட்டில் ஒரு 3 கோயில் தான் இருக்குது. மீதி எல்லாமே வடக்கு நாட்டுகளில் தான் இருக்குது. அதாவது நார்த் இந்தியாங்கிற நேபாள், கராச்சி, பாகிஸ்தானில் கராச்சியில் ஒரு சக்தி பீடம் இருக்குது. 50 சக்தி பீடத்தை நம்மளால் பார்க்க முடியும். 51 சக்தி பீடத்தை நம்மளால் பார்க்க முடியாது. இது இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த 51 சக்தி பீடத்தையும் ஒரே இடத்துல இந்த நம்ம தெய்வீக மண்டபத்தில் இந்தியாவில் முதல் முறையாக வச்சுருக்காங்க. என்ஜே மீடியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த சக்தி பீடத்தை ஒரே இடத்துல மக்களுக்கு காட்சி அளிக்கும்படி வச்சுருக்காங்க. இந்த 51 சக்தி பீடத்தை ஒரே இடத்துல யாரும் இதுவரை இந்தியாவில் முதல் முறை வச்சுருக்காங்க. இப்போ ஒவ்வொரு சக்தி பீடமாக பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீ புலாரி தேவி கீழ் உதடு பாகம் விழுந்த இடம் மேற்கு வங்கம் லப்பூர் என்ற இடத்தில் உள்ளது. ஸ்ரீ விமலா தேவி தேவியின் தொப்புள் விழுந்த இடம் ஒடிசா மாநிலம் பூரி என்ற இடத்தில் உள்ளது. ஸ்ரீ மாங்கல்ய சண்டிகா தேவி இடது முழங்கை விழுந்த இடம் மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் உள்ளது. கண்டகி சண்டி தேவி வலது கன்னம் விழுந்த இடம் நேபாள் நாட்டில் உள்ளது. ஸ்ரீ சர்வாணி தேவி தேவியின் முதுகு பாகம் விழுந்த இடம் கன்னியாகுமரியில் உள்ளது. ஸ்ரீ அபர்ணா தேவி வலது கால் பெருவிரல் விழுந்த இடம் பங்களாதேஷ் நாட்டில் உள்ளது. ஸ்ரீ கொல்லூர் மூகாம்பிகா தேவி
தேவியின் காது விழுந்த இடம் கர்நாடகா மாநிலத்தில் உள்ளது. ஸ்ரீ மகாமாயா தேவி தேவியின் கழுத்தில் மேற்கு பகுதி விழுந்த இடம் அமர்நாத்தில் உள்ளது. ஸ்ரீ காமாக்கியா தேவி யோனி பகுதி விழுந்த இடம் அசாம் மாநிலத்தில் உள்ளது. ஸ்ரீ மகாகாளி தேவி கட்டை விரல் தவிர வலது கால் விரல்கள் விழுந்த இடம் கல்கத்தாவில் உள்ளது. ஸ்ரீ காமாட்சி தேவி எலும்புகள் விழுந்த இடம் காஞ்சிபுரம். ஸ்ரீ காளி தேவி இடுப்பின் வலது பாகம் விழுந்த இடம் குற்றாலம். ஸ்ரீ விமலா தேவி கிரீடம் விழுந்த இடம் ஹவுரா பர்ஹர்வா. ஸ்ரீ சாவித்ரி தேவி வலது கணுக்கால் விழுந்த இடம் திருவல்லிக்கேணி, சென்னை. ஸ்ரீ விஸ்வேஷி தேவி வலது கன்னம் விழுந்த இடம் கூவூர், ஆந்திர பிரதேஷ். ஸ்ரீ மகாலட்சுமி தேவி முக்கண்கள் விழுந்த இடம் கோலாப்பூர், மகாராஷ்டிரா. ஸ்ரீ பவானி தேவி வலது கை பாகம் விழுந்த இடம் சட்கவ், பங்களாதேஷ் நாட்டில் உள்ளது. ஸ்ரீ சுகந்தா தேவி மூக்கு பாகம் விழுந்த இடம் சிகாப்பூர், பங்களாதேஷ் நாட்டில் உள்ளது. ஸ்ரீ நாராயணி தேவி மேல் பல்வரிசை பாகம் விழுந்த இடம் கன்னியாகுமரி, தமிழ்நாடு.
ஸ்ரீ காளிகா தேவி ஹாரம் பாகம் விழுந்த இடம் ஹவுரா, வெஸ்ட் பெங்கால். ஸ்ரீ சோனா தேவி இடுப்பின் இடது பாகம் விழுந்த இடம் மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் உள்ளது. காளி தேவி குடல் விழுந்த இடம் பீகார். ஸ்ரீ மகாமாயா தேவி முழங்கால் பாகம் விழுந்த இடம் நேபாள் நாட்டில் உள்ளது. ஸ்ரீ அலோக் தேவி கைவிரல்கள் பாகம் விழுந்த இடம் உத்தர் பிரதேஷ் மாநிலத்தில் உள்ளது. ஸ்ரீ சந்திரபாகா தேவி வயிறு பாகம் விழுந்த இடம் ராஜ்கோட், குஜராத் மாநிலத்தில் உள்ளது. ஸ்ரீ உமாதேவி தலைமுடி பாகம் விழுந்த இடம் மதுரா, உத்தர் பிரதேஷ். ஸ்ரீ அவந்திகா காளி தேவி மேல் உதடு பாகம் விழுந்த இடம் உஜ்ஜயினி, மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் உள்ளது. ஸ்ரீ காயத்ரி தேவி மணிக்கட்டு பாகம் விழுந்த இடம் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது. ஸ்ரீ பட்னேஸ்வரி தேவி வலது கணைக்கால் பாகம் விழுந்த இடம் பாட்னா, பீகார் மாநிலத்தில் உள்ளது. ஸ்ரீ தாக்ஷாயினி தேவி வலது முன்கை பாகம் விழுந்த இடம் திபெத், சீன நாட்டில் உள்ளது. ஸ்ரீ உமாதேவி இடது தோள்பட்டை விழுந்த இடம் நேபாள் நாட்டில் உள்ளது. ஸ்ரீ யாசோரேஸ்வரி தேவி இடது முன்கை பாகம் விழுந்த இடம் பங்களாதேஷ் நாட்டில் உள்ளது. ஸ்ரீ அராளகேசி தேவி வலது தோள்பட்டை விழுந்த இடம் குளித்தலை, தமிழ்நாடு. ஸ்ரீ சிவானி தேவி வலது மார்பு விழுந்த இடம் மைஹர், மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் உள்ளது. ஸ்ரீ இந்திராட்சி தேவி கால் சலங்கை விழுந்த இடம் இலங்கை நாட்டில் உள்ளது. ஸ்ரீ மகிஷாசுர மர்தினி தேவி மனம் விழுந்த இடம் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ளது. விசாலாட்சி தேவி குண்டலங்கள் விழுந்த இடம் காசி. ஸ்ரீ பிராமரி தேவி இடது கால் விழுந்த இடம் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ளது. ஸ்ரீ வாராகி தேவி கீழ் பல்வரிசை விழுந்த இடம் கண்டுபிடிக்கவில்லை. இருந்தபோதும் சில தரவுகள் இது வாரணாசியில் உள்ளது என்று கூறுகின்றன. ஸ்ரீ பவசிவா தேவி இடது கை பாகம் விழுந்த இடம் மேற்கு வங்க மாநிலத்தில். திரிபுர சுந்தரி தேவி வலது கால் விழுந்த இடம் அசாம் மாநிலம், திரிபுராவில் உள்ளது. காபாலினி தேவி இடது கண்ணுக்கால் விழுந்த இடம்
மிட்னாப்பூர் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ளது. ஸ்ரீ அம்பிகாதேவி இடது கால்விரல் விழுந்த இடம் ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது. ஸ்ரீ ஜெயதுர்கா தேவி இதயம் விழுந்த இடம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ளது. ஸ்ரீ ஜெயந்தி காளி தேவி இடது கணைக்கால் விழுந்த இடம் அசாம் மாநிலத்தில் உள்ளது. ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி தேவி முகவாய்க்கட்டை விழுந்த இடம் திருவானைக்காவல், தமிழ்நாடு. ஸ்ரீ திரிபுரமாலினி தேவி இடது மார்பு விழுந்த இடம் ஜலந்தர், பஞ்சாப் மாநிலத்தில் உள்ளது. ஸ்ரீ ஜுவாலாமுகி தேவி நாக்கு பாகம் விழுந்த இடம் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ளது. ஸ்ரீ பிரம்மராம்பா தேவி கழுத்தின் கீழ்ப்பகுதி விழுந்த இடம் ஆந்திரா மாநிலம். ஸ்ரீ சுந்தரி தேவி வலது புட்டசதை விழுந்த இடம் லடாக், காஷ்மீர். ஸ்ரீ கோத்தரி தேவி தலையின் உச்சி குழிபாகம் விழுந்த இடம் பாகிஸ்தானில் கராச்சியில் உள்ளது. இத்துடன் 51 சக்தி பீட தரிசனம் முடிவடைகிறது. நாம் தரிசித்த இந்த இடத்தில் தமிழ்நாட்டில் உள்ள வேறு சில பிரசித்தி பெற்ற கோயில்களின் அம்பாள் விக்கிரகங்களும் அமைக்கப்பட்டிருந்தது. அதையும் நாம் தற்போது தரிசிப்போம்.
51 சக்தி பீடம் சம்மந்தப்பட்ட இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஆன்மீக சம்பந்தமான வீடியோவும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.